கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடிணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த காணொளி மூலமாக இணைந்திருக்கிற அன்பு உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஆண்டவர் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். காரணம், ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளுக்காக, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்புக்காக நாம் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னென்று பார்க்கும்போது, ரெவிலேஷன் ஃபார் லிபரேஷன் என்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். விடுதலைக்கான திரு வெளிப்பாடு, விடுதலைக்கான ஒரு வெளிப்பாடு என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். எபிஃபனி ஜனவரி 6ஆம் தேதி வரை நம்முடைய கொண்டாட்டங்கள், கிறிஸ்து பிறப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய அந்த திரு வெளிப்பாடு, அதனுடைய நோக்கத்தை அறிய நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க, ஒரு விடுதலையின் கருவியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்பேற்பட்ட இந்த விடுதலையின் கருவியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியாக நாம் கொண்டாடினோம். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஆண்டவர் நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். நாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க, ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட, ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள. குறிப்பாக இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத படங்கள் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அதே வண்ணமாக நற்செய்தி பாடத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நாம் அறிந்திருக்கிறோம், நசரத் மேனிஃபெஸ்டோ, நாசிரத்தின் அறிக்கை என்கிற ஒரு பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த சினகோக் என்கிற ஜெப ஆலயங்களில் 2 விதமான வேத பாடங்கள் வாசிப்பார்கள். முதலாவது லா, ஆகமங்களிலிருந்து வாசிப்பார்கள். இரண்டாவது தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து வேத பாடங்களை வாசிப்பார்கள். இப்படியாக 2 விதமான வேத பாடங்களை அந்த யூதர்கள் அந்த ஜெப ஆலயத்தில் வாசிப்பது வழக்கம். அந்த நேரத்தில் இயேசுசாமி அந்த இடத்தில் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும்போது ஏசாயாவினுடைய புஸ்தகத்தை அவர் வாசிக்கிறார். அப்படியாக வாசிக்கும்போது அதில் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை அந்த இடத்தில் அவர் அறிந்து கொள்கிறார். காரணம், அந்த இடத்தில் பார்க்கும்போது லூக்கா 4ஆம் அதிகாரம் அந்த 21வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த வெளிப்பாடு நானே என்று தன்னை முழுவதுமாக அந்த இடத்தில் அறிக்கையிடுகிற ஒரு கடவுளாக இயேசுசாமி காணப்படுகிறார். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரின் விடுதலையாக்கும் ஒரு வெளிப்பாடை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் அந்த விடுதலையாக்குகிறவர் யார் என்று பார்க்கும்போது, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவனின் தாசன் என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். தாசன் என்று சொல்லும்போது ஊழியக்காரன், சர்வன்ட், ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை ஒரு ஊழியனாக, பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு ஊழியனாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அப்படியாக ஒரு ஊழியக்காரனாக இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வருகிறார். இப்படி கடந்து வருகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆவியானவரை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆவியானவருடைய செயல்பாடை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த இடத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை இயேசுசாமி அந்த இடத்தில் படிப்பதின் மூலமாக தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொள்கிற ஒரு சூழலை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு என்பது ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, அது ஆண்டவர் திட்டமிட்டு
முழு உலகத்தையும் ரட்சிக்க அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய பொறுப்பு என்றால் அது மிகையாகாது. இப்படியாக பார்க்கும்போது ஏசாயா 61 அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் பார்க்க முடியும். ஒரு ட்ரினிட்டி, ஆண்டவருடைய வாழ்வு, அந்த திருத்துவ ஆவியானவருடைய செயல்பாடு எப்போதுமே இந்த உலகத்தில் காணப்பட்டது. அவருடைய பிறப்பிற்கு முன்பாக இந்த உலகத்தில் அந்த திருத்துவ ஆவியானவருடைய அந்த வல்லமையை நம்மால் அறிய முடிகிறது. அப்பேற்பட்ட அந்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னென்று பார்க்கும்போது, வேதத்தில் குறிப்பாக இந்த ஏசாயாவில் பார்க்கும்போது 4 இடத்தில் ஆவியானவரை குறித்ததான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 3 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கும்போது, காலேபினுடைய மகனின் மீது அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 34 வசனத்தில் பார்க்கும்போது கிதியோன் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தொடர்ந்து 14 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கும்போது சிம்சோன் மீது ஆவியானவர் பலமாய் ஊற்றினார். அதன் வழியாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார். அவர் தூய ஆவியினால் கன்னி மரியாரிடத்தில் அவர் பிறந்தார். அது நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. தூய ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்து நம்மை தேற்றுகிறவராக அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவரின் பார்க்கும்போது தொடர்ந்து அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம், அனாயிண்டிங். இந்த அபிஷேகம் என்று சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்கிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், தாவீது அரசன் அதை உணர்ந்திருக்கிறார். ஆண்டவர் அவனை ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்வதற்காக அவனை தெரிந்து கொண்டார். ஒரு சாதாரண அவருடைய சகோதரர்களை விட்டுவிட்டு ஒரு இளைய மகனை ஆண்டவர் சாமுவேல் மூலமாக தாவீதை அபிஷேகம் செய்து அவனை இஸ்ரவேலுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒரு ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். இதிலிருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அபிஷேகம் சிறுமைப்பட்டவர்களுக்கான ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. சிறுமைப்பட்ட அந்த தாவீதுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கும்போது எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் மோசே ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆசாரிய பணிக்காக அவர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். அப்படியாக ராஜாக்களை ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அபிஷேகம் செய்கிறார். அவர் அபிஷேகம் செய்து அவர்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். அவருடைய அபிஷேகம் என்பது அவருடைய செயல்பாடுகளோடு இணைந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். காரணம், ஆண்டவருடைய இந்த வருகை, இந்த வெளிப்பாடு என்பது ஒரு ரட்சிப்பின் வெளிப்பாடு. அந்த ரட்சிப்பின் வெளிப்பாடை பார்க்கும்போது மெசியாஸ், ஹீப்ரூவில் பார்க்கும்போது மெசியாஸ், கிரேக்கத்தில் பார்க்கும்போது கிறிஸ்டாஸ். இதனுடைய அர்த்தம் என்னென்று பார்க்கும்போது கிறிஸ்து ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லும் போதே ஒரு விடுதலையின் ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகிறார். நம்மை ரட்சிக்கிற ஒரு கடவுளாக காணப்படுகிறார். இதில் பார்க்கும்போது யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது அதில் சொல்லுகிற ஒரு காரியம், நான் மெசியாவை கண்டேன் என்று அவருடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள். மெசியா என்பதற்கு ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். ஒன் who anointed. இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த இடத்தில் காணப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷம், குட் நியூஸ் டு ஹம்பிள். சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைந்தது. குறிப்பாக குட் நியூஸ் என்று சொல்லும்போது, அந்த குட் நியூஸ் என்று சொல்லும்போது அது ஒரு மிலிட்ரி விக்டரி, ஒரு ஜெயித்த மக்களுக்கான ஒரு நற்செய்தி. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் தோற்ற மக்களுக்காக, இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த உலகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை நற்செய்தியாக அறிவிக்கிறார். அவருடைய பிறப்பு ஒரு நற்செய்தி.
அன்று தூதர்கள் மூலமாக இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். காரணம், ஆண்டவருடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும். ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு நற்செய்தி என்றால் பணம் படைத்தவர்களுக்கு, ஒரு நற்செய்தி என்றால் உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி. ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதுதான் ஒரு விடுதலை. அதுதான் ஆண்டவருடைய திரு வெளிப்பாட்டின் விடுதலை என்றால் அது மிகையாகாது. இப்படியாக இந்த திரு வெளிப்பாட்டின் விடுதலை என்பது ஒவ்வொரு நிலைமையிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை விடுதலையாக்க வேண்டும், இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் பயன்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு செயலாக காணப்பட்டது. இப்பேற்பட்ட செயலினூடாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்க ஆண்டவர் விரும்புகிறார். இப்பேற்பட்ட அந்த மாற்றம் என்று பார்க்கும்போது, குறிப்பாக தொடர்ந்து 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், த இயர் ஆஃப் யாவேஸ் ஃபேவர். கடந்த நாட்களில் பார்த்தோம், ஃபேவர் என்கிற ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தையில் பார்க்கும்போது கரிஸ், அவருடைய அர்த்தம் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு என்பது அந்த இரக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக, குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அடிமை தினத்தில் அந்த ஜூப்ளி என்ற அந்த சபட்டிக்கல் இயர், அந்த ஒரு ஜூப்ளி ஆண்டில் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த விடுதலை, அவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றம், அவருடைய அடிமையிலிருந்து ஒரு விடுதலை, இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் அந்த மக்களுக்கு கட்டளையிட்டார். அதே ஆண்டவர் தன்னுடைய திரு வெளிப்பாடாக சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஒரு கருவியாக மாறினார். அதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அளவற்ற அன்பு. அந்த அன்பில் நாம் தொடர்ந்து பார்க்கும்போது, அவர் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம். காரணம், வெஞ்சன்ஸ். இந்த இடத்தில் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நமக்கு என்ன கூறுகிறது என்றால், த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட். ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு காரியங்கள். ஆண்டவருடைய ஆவியாக இருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவர் நற்செய்தியை சொல்கிறவர் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், அவர் நீதியை விசாரிக்கிற தேவன், அவர் நீதிக்கு துணை நிற்கிற ஒரு தேவன். நாம் இந்த அநீதியான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு அநீதியின் ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவராக அவர் வெளிப்படுகிறார். அந்த இடத்தில் நீதி இருக்கும்போது ஒரு விடுதலை இருக்கும், அந்த இடத்தில் உண்மை இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை கடவுள் உருவாக்க வேண்டும் என்றால் அங்கு ஆண்டவருடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை இந்த உலகத்தில் அந்த நீதியை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் சாட்சி பகர முடியும். அதுதான் ஆண்டவருடைய வெளிப்பாடு. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டது பணக்கார மக்களுக்காக, உயர்ந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்காகவும். அவருடைய நற்செய்தி முழு உலகத்திற்காகவும். அவர் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு விதமே எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். எல்லா மக்களையும் அவர் இந்த விடுதலையின் வாழ்வில் இணைத்து கொண்டு அவர்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் நாம் ஆண்டவருடைய பிறப்பின் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிறப்பின் கொண்டாட்டத்தோடு நம்மை விட்டுவிடாமல் நாம் மற்றவர்களுக்கு அந்த விடுதலையின் கருவிகளாக, என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு விடுதலையின் ஒரு கடவுள். நம்முடைய ஆண்டவர் விடுதலையை கொடுக்க வல்லமுள்ள ஒரு கடவுள். அப்பேற்பட்ட கடவுளை விசுவாசிக்கிற நாம், அப்பேற்பட்ட கடவுளை நாம் தொழுகிற நாம், அந்த விடுதலையின் கருவிகளாக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். காரணம், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய பிறப்பின் வெளிப்பாடே ஒரு விடுதலைக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை நாம் கொண்டாட வேண்டும். நாம் அந்த அடையாளத்தை கொண்டாடுவதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு சாட்சி பகர முடியும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அன்பானவர்களே, மற்றும் ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் அளவில்லாத கிருபையும் கொடுப்பாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இந்த சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கடந்த நாட்கள் நாம் வாசிக்க கேட்டோம், சியோன் குமார்த்தியே மகிழ்ந்திரு. ஆண்டவர் அவருடைய நீதி விளங்கும் போது, அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும் போது ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல் நம்முடைய வாழ்வில் காணப்படும். இந்த நாளில் கூட பலர் பலவிதமான கஷ்டங்கள், துன்பத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த துன்பத்தினோடே நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக நாம் ஆண்டவருடைய விடுதலையின் திருப்பணியில், திரு வெளிப்பாட்டில் நம்மை இணைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே வருகிற புத்தாண்டு, வருகிற காலங்களில் நிறைவான மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும் என்றால் அது மிகையாகாது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, நீர் விடுதலையின் கருவியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல நிலைகளில் ஆண்டவரை கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கட்டுகளை நீர் மாற்றுகிற கடவுளாக இருக்கிற அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு முழுவதும் ஒரு விடுதலைக்கான ஒரு வாழ்வு என்றால் அது மிகையாத ஆண்டவரே. அந்த வாழ்வை நாங்கள் பற்றி கொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் அன்பிருந்த நல்ல பிதாவே, ஆமீன்.